ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பிரபஞ்ச அழகி 2025 பட்டம் யார் வந்து வென்றா அப்படின்றத தான் பார்க்க போறோம். பாத்திமா போஸ் அவர்கள் வந்து வென்றிருக்காங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவங்க. இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துல நடைபெற்றது. இந்த பாத்திமா போஸை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இவங்க சிறு வயதிலே இந்த கற்றல் திறன் குறைபாடுடைய ஒரு பெண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பாங்க. அந்த காலகட்டங்களில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஏற்றத்தாழ்வுகளை பேஸ் பண்ணி தான் உள்ளே வந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச அழகி பட்டத்தை வெல்றதுக்கு வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 ரவுண்டு அந்த பேஸ் பண்ணி தான் வந்து நடக்கும். குறிப்பாக நம்ம எல்லாருமே என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, அழகி போட்டி, இப்போ உலக அழகி, பிரபஞ்ச அழகி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தோற்றத்தை வச்சு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து மக்கள்கிட்ட இருக்கும். பட் அப்படி கிடையாது. அதில் அவங்களுக்கு நிறைய வந்து ஜென்ரல் நாலேஜான கொஷின் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி பொதுவான சில கொஷின்லாம் வந்து கேட்பாங்க. குறிப்பாக இந்த பாத்திமா போஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க அந்த போட்டியில் பங்கேற்கும் போது ஒரு நடுவர் என்ன பண்ணிடுவார்னா, அவங்கள முட்டாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு போட்டியில் ஒருத்தர் முட்டாள் சொன்னால் அவங்களுக்கு என்ன பண்ண கோவம் வருமா? இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த போட்டியிலேருந்து வெளில போயிருப்பாங்க. அதுக்கு நிறைய அந்த அழகிகள் அவங்க கூட இருக்கக்கூடிய அவங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. அடுத்து இவங்க ஸ்டேஜ் வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் போனீங்க இல்லையா, நீங்கள் அப்போ என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய சிக்கல்களை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். குறிப்பாக நான் சிறு வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா, கற்றல் திறன் குறைபாடோடு இருந்ததுனால நிறைய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாருமே என்னை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இது எனக்கான களம். இங்கே நான் தான் வந்து பேசியாகணும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்த விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குறிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு ஊக்கம் தான். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் சொல்றதுக்காக உங்களுடைய லட்சியத்தை வந்து விட்டுட்டு போகாதீங்க. உங்களுடைய பலம் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றத அதில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வச்ச ஒரு கோட்டை அப்படின்றது யாரோ ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றதுனால அது கலைஞ்சு போகக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம உடஞ்சி போகக்கூடாது. நம்ம அதெல்லாம் ஃபைட் பண்ணி தான் வரணும். இப்போ இது வந்து எனக்கான களம். அதனால தான் நான் இப்போ திரும்ப இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய பாராட்டையும் பெற்றிருக்கும். குறிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போட்டி குறிப்பாக தாய்லாந்தில் நடந்திருக்கும். அதில் அவங்க நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை கடந்து தான் இந்த பட்டத்தை வென்றிருப்பாங்க. அவங்களுடைய அந்த கொஷின் கேட்ட முறை, அவங்களுடைய ஸ்டோரிஸ்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஊக்கமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நிலைமையில இருந்து தான் இங்கே வந்திருக்காங்க. குறிப்பாக இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு வறுமையான நிலையில் இருந்தாலும் கூட நிறைய புற்றுநோயாளிகள் அவங்க வந்து